ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெஜிடபிள் சேர்த்து சேமியா, அதாவது இந்த வெள்ளை சேமியா. அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து வானலில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து போட்டு வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, தக்காளி எல்லாம் சேர்த்து உப்பு போட்டு அப்படியே நல்லா கொஞ்சம் நல்லாவே வதக்கணும். வதக்கி நல்லா காய் கொஞ்சம் எண்ணெயில் அரை வேக்காடு வேகிற மாதிரி வதக்கிடணும். கொஞ்சம் ஸ்லோவில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பாக்கெட் சேமியா தான். இதுக்கு வந்து கொஞ்சம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள்தூள், அப்புறம் மிளகு ஜீரகத்தூள், காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது காரம் வந்து மைல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால கரம் மசாலாவிலே காரம் இருக்கும். பச்சை மிளகா ஒன்று போட்டிருக்கோம், அது போதும். இது வந்து ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு வந்து அந்த 200 டம்ளரில் 1.5 டம்ளர் தான் தண்ணி ஊற்றுவோம். இது வந்து காய் கொஞ்சம் வேகணுங்கிறதுக்காக 2 டம்ளர் தண்ணி, அதாவது 400 தண்ணி, 300 தண்ணி ஊற்றுவோம் ஒரு பாக்கெட்டுக்கு. இது வந்து 100 மில்லி எக்ஸ்ட்ராவே ஊற்றணும். அந்த காய் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் காய் கொதி வந்தாலும் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவில் வேக பிடிக்கணும். அந்த காய் நல்லா வெந்தால் தான் சேமியாவோட சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு தனியாக காய் வந்து ஒரு நறுக்குன்னு தெரியாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து லாஸ்ட்டாக போட்டது வந்து குடமிளகாய் வந்து ரொம்ப வேக வைக்காமல் சேமியா புடையில போட்டுக்கலாம். ரொம்ப வதக்கி வந்துட்டு அது ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். இது அதனால சேமியா போடும்போது குடமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு பெரட்டி அடுப்பை ஸ்லோவில் வச்சு மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டோம்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் எடுக்கும்போது அடுப்பை ஸ்லோவில் வச்சிடணும். இது வந்து ஸ்லோவில் வச்சா தான் உங்களுக்கு அப்படியே பிடிக்காமல் நல்லா தண்ணி இழுத்து வேகும். அடுப்பு ஸ்லோவாக வச்சு நம்ம மூடியை போட்டு வச்சுட்டு இடையில ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இடையில ஒரு கிண்டி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அந்த தண்ணி அப்படியே சேர்ந்து கரெக்டாக நல்லாவே இருக்கும், நல்லா வெந்திருக்கும். இந்த தண்ணி வந்து அது காய் சேர்க்கறதுனால 400 மில்லி ஊற்றணும். காய் சேர்க்காம வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு உப்புமா மாதிரி செய்வோம். அதுக்கெல்லாம் 300 ml ஊற்றினாவே போதும். அது கரெக்டாக இருக்கும். அந்த சேமியா வேக ரொம்ப ஊற்றிட்டா குளக்குளன்னு இருக்கும். ஒரு மாதிரி இது வந்து உதவியாக நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ காய் சேர்த்ததுனால 400, அதாவது 2 டம்ளர் ஊற்றணும். 200 டம்ளரில் 2 டம்ளர், இல்லாட்டி 1.5 டம்ளர் தான் ஊற்றணும். அதனால் அதுக்கப்புறம் மல்லித்தலையை தூவி இறக்கிட்டோம்னா சேமியா ரெடி ஆகிடுச்சு. சேமியா, அதாவது வெஜிடபிள் சேமியா. சமையல் பண்ணால் நம்மளே ஒரு பேர் வச்சுக்க வேண்டியது தான். வெஜிடபிள் சேர்த்ததுனால வெஜிடபிள் சேமியா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.